ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற படம் காளிதாஸ் 2. ஸ்ரீ செந்திலுடைய டைரக்ஷன்ல பரத்துடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் காளிதாஸ் 2. அண்ட் 2018ல இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. சேம் டைரக்டர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து படத்தினுடைய செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தினுடைய எடிட்டர் புவன் ஸ்ரீனிவாசன், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சுரேஷ் பாலா, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பரத்தோட சேர்ந்து பாவனி ஸ்ரீ அவங்களோட அபர்நிதி, பிரகாஷ் ராஜ், ஆடுகளம் நரேன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி சைக்கோ ஒரு த்ரில்லர் மாரி காட்டியிருப்பாங்களோ, ஸோ அதே போல ஒரு இன் அண்ட் அவுட் ஒரு இல்யூஷன்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை இதுலயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. ஃபைனலா அது கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்துல போலீஸ் ஆஃபீஸரா வந்து பார்த்தீங்கன்னா, பரத் வந்து நடிச்சிருக்காரு. நல்ல மெச்சூர்டான ஒரு போலீஸ் ஆஃபீசர். அண்ட் அவர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டீம்ல ஏசிபியா வந்து பாவனிஸ்ரீ வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ அப்பா, அம்மாவோட ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை கொஞ்ச நேரத்தில வந்து காணாம போகுது. ஸோ காணாம போயிருக்கக்கூடிய குழந்தைய வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. குழந்தைய தேடுறாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இறந்து ஒரு சூட்கேஸ்ல கிடக்குது. ஸோ இந்த கொலைய வந்து யார் பண்ணியிருப்பா? அப்படின்ற மாரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட்லயே இருக்கக்கூடிய அஜய் கார்த்திக்ன்ற ஒரு நியூ ஃபேஸ் இந்த படத்தில ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. அதனால அவரு தான் அப்படின்ற மாரி அவர வந்து புடிக்கிறாங்க. பட் ஆனா அப்படி இல்லன்ற மாரி கோர்ட்ல வாதாடி பிரகாஷ் ராஜ் வந்து அவர வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து தர்றாரு. அண்ட் மறுபடியும் கொஞ்ச நாள்ல இன்னொரு குழந்தை வந்து காணாம போகுது. ஸோ இந்த மாரி நடக்கும்போது இது யார் தான் பண்றா அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து அதிகமாகுது. இத கண்டுபிடிச்சாகணுன்ற பிரஷர் வந்து போலீஸ் கிட்ட அதிகமாகுது. அண்ட் இது இல்லாம இந்த படத்துல தமிழ் சினிமாவுல ஆஃப்டர் 25 இயர்ஸ் வந்து ரீஎன்ட்ரி குடுத்திருக்கிறாங்க சங்கீதா. அண்ட் இந்த படத்து மூலியமா ஆல்ரெடி மலையாள சினிமால அவங்க என்ட்ரி குடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்ல இதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ரீஎன்ட்ரி குடுத்திருக்கிறது. இதுல அவங்களுடைய இந்த எண்ட் ஆஃப் த எட்ஜ்ல அந்த படத்தினுடைய இந்த பதட்டத்த வந்து அவங்க ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் நல்லாருக்கும். ஸோ கடைசியா இந்த கொலைகள்லாம் யார் பண்றா? குழந்தைங்களையே ஏன் டார்கெட் பண்றாங்க? என்ன காரணம்? அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா? இல்லையான்றத படத்தினுடைய மீதி ஸ்டோரி. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி வந்து சூப்பர் த்ரில்லர்ல இருந்ததோ, அதே போல இந்த படத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்ன்ற அடுத்தடுத்த அந்த மூவ் வந்து நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ஈகர் கியூரியாசிட்டி வந்து குடுத்திருக்குது. அண்ட் படத்துக்கான ஆடட் பிளஸ் வந்து படத்தினுடைய சாம் சிஎஸ் மியூசிக் டைரக்டருடைய வொர்க் தான். அண்ட் அதே போல படத்தினுடைய எடிட்டரா இருக்கட்டும், இல்லன்னா படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சுரேஷ் பாலாவுடைய பிக்சரைசேஷன் எல்லாமே வந்து படத்துக்கு இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு பில்லர மாரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் பார்ட்ட வந்து ஒரு விதமா கொண்டு போனாங்க. பட் அதுக்கும் இதுக்கும் டோட்டலி கதை வந்து சம்மந்தம் கிடையாது. இது டோட்டலி வேற கதை. பட் அதையும் அந்த லைன் தான். அதில எப்படி வந்து ஒரு இல்யூஷன் இதோட, ஸோ இதுலயும் அதே போல எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது தான். ஸோ ஃபைனலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, சீட்னுடைய எட்ஜ்ல உட்காந்து ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும், இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்கணுன்றவங்களுக்கு ஒரு ஆப்ட்டான ஒரு படமா காளிதாஸ் 2 வந்து இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குது. தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்திருப்பீங்க. அதே போல நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட நான் உங்கள நெக்ஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீடைல் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.